அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் தாவேகாவில் இணைந்துள்ளார். ஜெயலலிதா மறைவிற்கு பின் ஒற்றை தலைமை விவகாரத்தில் அதிமுகவில் ஏற்பட்ட சிக்கலில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணி ஆதரவாளராக ஜேசிடி பிரபாகர் இருந்து வந்தார். இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜயை நேரில் சந்தித்து தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுக ஒன்றிணைய இனியும் சாத்தியமில்லை என நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்தார். இணைப்பிலே நான் உறுதுணையாக இருந்தேன். ஒற்றை தலைமை என்று வந்தபோது நியாயம், நீதி, நேர்மை என்று நான் அண்ணன் ஓபிஎஸ் அவரோடு இருந்தேன். ஆனால் 2 பேரையும் இணைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லா முயற்சிகளும் தோற்ற பிறகு அதிமுக அழிவு பாதையிலே செல்லுகிறது. பாழும் கிணறு தானே என்று தெரிந்த பிறகு அதில் போய் யாராவது விழுவார்களா? புரட்சித் தலைவரை நாடி தேடி ஓடி எப்படி அன்றைக்கு பார்த்தார்களோ அதே நிலைமையில்தான் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களை ஒரு நல்லவர் நமக்கு வேண்டும், அவர் நாடாள வேண்டும், நம்முடைய தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று மக்கள் ஓடிக்கொண்டிருப்பதை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருப்பதாகவும் நல்லவர் நாடாட வேண்டும் என மக்கள் நினைப்பதாகவும் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு விழா மட்டுமே நடத்த வேண்டும் என்றும் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை சோலை அழகுபுரத்தைச் சேர்ந்த மாணிக்கமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் மலை உச்சியில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என ஏற்கனவே நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அங்கு கந்தூரி விழா நடைபெற தடை விதிக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த மனு நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மலை உச்சியில் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு விழாவிற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் ஆடு கோழி பலியிடுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆடு கோழி பலியிடப்படாது என்பதால் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என தர்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மலை உச்சியில் சந்தனக்கூடு திருவிழாவுக்கு மட்டுமே அனுமதி என்றும் அதில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என உத்தரவிட்டது. மேலும் மலை அடிவாரத்தில் இருந்து உச்சி வரை அசைவ உணவுகளை கொண்டு செல்லவோ ஆடு கோழிகளை பலியிடவோ தடை விதித்து நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி வழக்கு விசாரணையை வருகின்ற 20ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. மார்கழி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையை சுற்றி நிலவொளியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். தஞ்சை பெரிய கோயிலில் தென் கைலாய வலம் நிகழ்ச்சியில் 5000க்கும் மேற்பட்டோர் கோயிலை சுற்றி 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு கிரிவலம் சென்றனர். திருவாரூர் தியாகராஜர் கோயில் 4 ரத வீதிகளிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாராயணம் பாடியவாறு கிரிவலம் மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் கோயிலில் தேவையற்ற முழக்கங்கள் எழுப்பப்பட்டதாக கூறி காட்டமாக கண்டித்த அமைச்சர் சேகர் பாபு கோயிலில் மதவெறியை வளர்க்கக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையன் கோயில் தேரோட்டத்தின் போது பாரத் மாதா கி ஜெய் என சிலர் முழக்கங்களை எழுப்பினர். இது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு காட்டமாக கடிந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற வெள்ளித்தேரின் வெள்ளோட்டத்தில் அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டார். அப்போது சுசீந்திரம் கோயில் விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், ஆன்மீகம் என்பது அறத்தை வளர்ப்பதற்கு தானே தவிர அராஜகத்தை வளர்ப்பதற்கு இல்லை என்றார். அவர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில்லை, சொல்லிக் கொள்கிறார்கள். அது திருக்கோயில் இல்லாமல் வெளியிடத்தில் சொல்லிக் கொண்டால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த அளவில் தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, இதுதான் எங்களுடைய கொள்கை. அதோடு மட்டுமல்ல, சார்வார்காருடைய பெயரை சொல்லி அவர் வாழ்க என்று கோஷம் இருக்கின்றார்கள். இது எப்படி ஏற்புடையது? அமைதி காக்கின்ற இடத்தில் மனிதநேயத்தை வளர்க்க வேண்டும், மதவெறியை வளர்க்கக்கூடாது. மதத்தை வைத்து பிளவு ஏற்படுத்தும் முயற்சி தமிழ்நாட்டில் வலிக்காது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியின் மகன் ரெய்ஹான் திருமண நிச்சயதார்த்தத்தின் போது எடுத்த புகைப்படத்தினை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். பிரியங்கா காந்தி ராபர்ட் வதேரா தம்பதியின் மகனான ரெய்ஹான் வதேரா தன்னுடன் பள்ளியில் பயின்ற வகுப்பு தோழியான அவிவா பெய்கை மணமுடிக்க உள்ளார். இவர்கள் இருவரும் கடந்த 7 வருடங்களாக காதலித்து வருவதாக தெரிகிறது. அவிவாவின் தந்தை இம்ரான் டெல்லியின் தொழிலதிபர். தாயான நந்திதா பெய்க் பிரபல கட்டிடங்களின் உட்புற வடிவமைப்பாளராக உள்ளார். அவிவாவின் தாயான நந்திதா பெய்க்கும் பிரியங்கா காந்தியும் நீண்ட கால நண்பர்கள். இரு குடும்பத்தாரும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்ததை அடுத்து இரு குடும்பத்தினரும் திருமண நிச்சய விழாவை தனிப்பட்ட முறையில் ராஜஸ்தானின் ரதம்போரில் நடத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனிடையே திருமண நிச்சய நிகழ்வில் எடுத்துக்கொண்ட படத்தை ரெய்ஹான் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். நிச்சயம் நடந்த நாளன்று இருவரும் சேர்ந்து எடுத்த படம் மற்றும் இருவரது சிறுவயது படம் என 2 படங்களை பகிர்ந்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சிலர் வம்பு செய்ய சொல்லித் தருவதாக விமர்சித்தார். அகர முதல அரபியல் அவர் ஆளுகின்ற அரசியல், அகர முதல அரபியல் அவர் ஆளுகின்ற அரசியல், உயர உயர எழுகிற அவர் ஆளுமையே அரசியல். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைப்பயணத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்த காட்சிதான் இது. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி திருச்சியில் இருந்து மதுரை வரை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடைப்பயணம் மேற்கொள்கிறார். திருச்சி தென்னூரில் நடைபெற்ற தொடக்க விழாவில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். அப்போது மேடையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வைகோவின் வயதை குறிப்பிட்டு பேசினார். அவருடைய நெஞ்சுரத்தையும் ஸ்டாமினாவையும் பார்க்கும்போது அவருக்கு 82 வயசா அல்லது 28 வயசா என்று நமக்கெல்லாம் ஆச்சரியப்பட தோணுது. ஒரு இளைஞருக்குரிய வேகத்தையும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் இன்னைக்கு அவர்கிட்ட நாமெல்லாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் போதைப் பொருள் நெட்வொர்க்கை உடைக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றார். போதை ஒழிப்புங்கிறது சமூகத்தோட கூட்டு பொறுப்பா இருக்கணும். கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோட தங்களுடைய படைப்புகளை உருவாக்கணும். போதையின் தீமைகளை சொல்றது தப்பில்ல, அதை குளோரிஃபை பண்றது ஒரு தலைமுறையே சீரழிச்சிடும். மது போதையையும் அதைவிட ஆபத்தான மதவாத அரசியல் போதையையும் ஒன்று சேர்ந்து தடுத்திட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிரியா கட்டமைக்கிற வேலையை பிளவுவாத சக்திகள் இன்றைக்கு தெளிவா செஞ்சிட்டு இருக்காங்க. அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. இதனிடையே உடல் நலம் கருதி இதுபோன்ற கடுமையான நடைப்பயணங்களை வைகோ மேற்கொள்ள வேண்டாம் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அன்பு கோரிக்கை விடுத்தார். முன்னதாக பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழ்நாட்டில் சாதி மத பூசல்களுக்கு இடமில்லை என்பதை எடுத்துரைக்கும் நோக்கில் நடைப்பயணத்தை மேற்கொள்வதாக குறிப்பிட்டார். டெல்லி ஏகாதிபத்தியத்தின் அடிவரடிகளாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஜாதியின் பெயரால் மோதல், மதத்தின் பெயரால் இரத்த களரி கலவரம் என உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இதுவரை சுமார் 6000 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார். 1986 ஆண்டு தென் திருப்பேரையில் உள்ள மகர நெடுங்குடைநாதர் ஆலயத்தில் மாயமான நகைகளை கண்டுபிடிக்க கோரி வைகோ முதன்முறையாக தென் திருப்பேரையில் இருந்து நெல்லை வரை 3 நாட்கள் 60 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டார். 1994 ஆண்டில் கட்சி எழுச்சி பெறவும், 1996 ஆண்டில் காவிரி உரிமை மீட்பு பயணமாகவும், 1997 ஆண்டில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராகவும், 2004 ஆண்டில் தென்னக நதிகளை இணைக்க கோரியும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றார் வைகோ. அதேபோல முல்லை பெரியாறு அணை விவகாரத்திற்காக 2006 ஆண்டும் மதுவிலக்கை வலியுறுத்தி 2012, 2013 ஆகிய ஆண்டுகளிலும் நடைப்பயணம் சென்ற வைகோ நீற்றுணோ திட்டத்திற்கு எதிராக 2018 ஆண்டு கம்பம் முதல் மதுரை வரை 10 நாட்கள் நடைப்பயணம் மேற்கொண்டார். தற்பொழுது திருச்சியில் இருந்து 10 நாட்கள் சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கியுள்ள வைகோ மதுரையில் தனது நடைப்பயணத்தை நிறைவு செய்கிறார்.